அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் பயணம் செய்தார்கள். அம்முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியான ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அழைத்துச் சென்றார்கள். அப்போது பைதாஉ அல்லது தாத்துல் ஜைஷ் என்ற இடத்தை அடைந்ததும் ஆயிஷா நாயகி அவர்கள் அணிந்திருந்த முத்து மாலை அறுந்துவிட்டது. அதை தேடுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றவர்களும் அந்த இடத்திலேயே தங்கினார்கள். அவர்கள் தங்கிய இடத்திலே தண்ணீர் இல்லை. அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சிலர் வந்து, உங்கள் மகள் ஆயிஷா செய்ததை பார்த்தீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்களையும் இங்கே தங்கச் செய்து விட்டார்கள். தங்கியிருக்கும் இடத்திலும் தண்ணீர் இல்லை, தண்ணீரும் எடுத்து வரவில்லை என்று கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே தனது மகள் அருகில் வந்தார்கள். அப்போது ஆயிஷா நாயகியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடியில் தூங்க வைத்து கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மகளை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்களையும் இங்கே தங்க வைத்து விட்டாயே, அவர்கள் தங்கிய இடத்திலும் தண்ணீரில்லை, அவர்களிடமும் தண்ணீரில்லை என்று சொல்லிவிட்டு தங்களின் கையால் ஆயிஷா நாயின் இடுப்பில் குத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலை ஆயிஷா நாயின் மடியின் மீது இருந்ததால் அசையாமல் அப்படியே இருந்தார்கள். இரவு முடிந்து சுபஹ் நேரம் ஆரம்பித்து விட்டது. அனைவரும் தொழுகைக்காக விழித்து விட்டனர். யாரிடமும் தண்ணீர் இல்லை. அங்குமிங்குமாக தண்ணீர் தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்பொழுது அல்லாஹ் நபிகளாருக்கு தயம்மம் பற்றிய ஆயத்தை வஹை அனுப்பினான். உங்களை சுத்தப்படுத்தி கொள்ள உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயம்மம் செய்து கொள்ளுங்கள். அதாவது சுத்தமான மண்ணை கையினால் தடவிக்கொண்டு அவைகளால் உங்கள் முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை வருத்தக்கூடிய எந்த சிரமத்தையும் கொடுக்க விரும்பவில்லை என்ற இந்த இறைவசனம் இறங்கியது. அதன்பின் அனைவரும் தயம்மம் செய்து சுபஹ் தொழுகையை நிறைவேற்றினார்கள். இது பற்றி பின்னாளில் உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், அபூபக்கரின் குடும்பத்தார்களே, உங்களின் மூலமாக ஏற்பட்ட பரக்கத்துகளில் இது முதலாவதாக இல்லை என கூறினார்கள். அப்பொழுது ஆயிஷா நாயகியார் அவர்கள் அமர்ந்திருந்த ஒட்டகத்தை எழுப்பி பார்த்தபோது அதன் அடியில் காணாமல் போன முத்து மாலை கிடைத்தது என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். ஆதாரம் புகாரி 334. அஸ்ஸலாமு அலைக்கும்.